மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வையத்து மாந்தர் நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திருநாளாக மலர்ந்து மகிழ்ச்சி நிறைந்து ஆனந்தமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. குர்குரே குரே குர்குரே குரே பிண்டி குர்குரே இப்போ செய்வாரே. என்னது? குர்குரே குரே பிண்டி குர்குரே, வெண்டைக்காயில் குர்குரே. அப்போ இப்போ செய்வாரே பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிண்டி குர்குரே. இது வெண்டைக்காய் வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் அரை கிலோ, கடலை மாவு 2 மேஜைக்கரண்டி, அரிசி மாவு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, ஆம்ச்சூர் பவுடர் 1/4 தேக்கரண்டி, சீரகம் அரை தேக்கரண்டி, மிளகாய் விதைகள் அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல வெண்டைக்காயில் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நீல நீளமாக வெட்டி வச்சுக்கணும். இப்போ வெண்டைக்காவை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது இப்படி லேசாக இந்த விதை வெளியே வரத்துக்கு, எல்லா விதையும் வெளியே வந்துடக்கூடாது, சும்மா அப்படி பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். நம்ம சீரகம், மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா அது ஆன்டிசெப்டிக்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. புண்ணில் கூட மஞ்சள் அரைச்சி சில பேர் போடுவாங்க. காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அம்ச்சூர் பொடி, காய்ந்த மாங்காய் பொடி, மிளகுத்தூள், உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். எல்லா வெண்டைக்காயிலையும் போட்ட பொடியெல்லாம் கோட்டார மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டுருக்கோம். இதில் இப்போ கடலை மாவு சேர்க்க போகிறோம். தூவின மாதிரி போடுங்க கடலை மாவை. அரிசி மாவு போட்டுட்டு இதை நல்லா மாவு இதெல்லாம் படுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுக்கணும். இப்போ இதை பரவலாக போடணும். இதை இப்போ பிண்டி குர்குரே தயார். இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு ஏர்டைட் ஜார் போட்டு வச்சினாலும் நல்லா 2-3 நாள் நல்லா தாங்கும். அது வரைக்கும் உங்கள் வீட்டு பசங்க விட்டு வச்சுருந்தா. பிண்டி குர்குரே செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் அரை கிலோ, கடலை மாவு 2 மேஜைக்கரண்டி, அரிசி மாவு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, ஆம்ச்சூர் பவுடர் 1/4 தேக்கரண்டி, சீரகம் அரை தேக்கரண்டி, மிளகாய் விதைகள் அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பிண்டி குர்குரே செய்முறை: ஒரு பாத்திரத்தில் வெண்டைக்காயை சேர்த்து கலந்து கொள்ளவும். பிறகு அதில் சீரகம், மஞ்சள் பொடி, பொடித்த மிளகாய், ஆம்ச்சூர் பொடி, மிளகுப் பொடி,
தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து 10 நிமிடம் வரை தனியே வைக்கவும். பிறகு அதில் கடலை மாவு, அரிசி மாவு இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து சூடாக சாப்பிடவும். பிந்தி குர்குரே தயார்.